வணக்கங்கண்ணா. உங்கள் ரேக்லா வெரியன் இட்ஸ் மீ மூர்த்திங்க. இணைந்து கேமராமேன் பூபாலன் அவர்களோடங்க. நம்ம இன்றைக்கி பூச்சிக்கலை பார்க்க போகிறோங்க. வாங்க அண்ணாட்ட பேசலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம்ங்க. உங்களோட பேருங்கண்ணா? என் பேர் ஞானவேலுங்க. நான் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆத்துப்பாச்சி ஒரு கிராமத்தில் இருக்கேன். ஓகேங்கண்ணா. இந்த பூச்சிக்காலை பற்றி உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக இந்த பூச்சிக்காலை வச்சுருக்கேன். இது இப்போ இதுக்கு 8 வயசு இல்லைங்க. இது வந்து இப்போ எங்கிட்ட ஒரு 5 மாதம் ஆச்சு. இந்த மாதிரி செவலை அந்த மாதிரி கலரில் வச்சுருந்தேனுங்க. அது எல்லாம் கொஞ்சம் வயசாகும்போது ப்ரீடிங் பர்பஸ்க்கு குறையும் போது நம்ம காலையில் சேஞ்ச் பண்ணிக்குவோங்க. பார்த்திங்கன்னா ஏன் வச்சுருக்கு அப்படின்னா, இது நம்ம காங்கேயம் காளைகள் வந்து மாடுகள் வந்து அழிஞ்சு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இது 10 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போகிற ஒரு இதில் வந்துச்சு. திருப்பி உங்களை மாதிரி படித்தவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, இளைய தலைமுறைகள் திருப்பி வந்தாங்க. நம்மளுடைய பாரம்பரியம் அதை விடக்கூடாது, நம்மளுடைய கலாச்சாரத்தை விடக்கூடாதுன்னு இந்த ரேக்லா ரேஸு, இந்த மாதிரி நாட்டு மாடு வளர்ப்பு இதுக்காகலாம் திருப்பி வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க. திருப்பி எப்படிங்கன்னா, இது வந்து நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் வந்து காங்கேய மாடு தான் நமக்கு எல்லாமே பூர்வீகமும் எல்லாமே. இது எல்லா பர்பஸ்க்கு இப்போ உபயோகப்படுத்தணுங்க. இப்போது இந்த டிராக்டருக்கா இந்த மாதிரி வரும்போது இதை நம்ம யாரும் திரும்பி பார்க்குறதில்ல, தேவையில்லைன்னு வந்து விட்டுறோம். அதனால் வந்து இது அழிஞ்சு போகக்கூடிய ஒரு தருவாயில் தான் நான் இதை திருப்பி எல்லாம் எடுத்தாங்க. எனக்கு எல்லோரும் மாடு வாங்குறதுக்கு ஆரம்பித்தாங்க. இது உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான காலை இல்லை. நான் எடுத்தப்போ ஆரம்பத்தில் ஏதோ 1 2 அந்த மாதிரி தான் இருந்ததுங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஊர் 4 ஊருக்கு ஒரு காலை வந்துச்சு. கிட்டத்தட்ட பொள்ளாச்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 15 காலை 20 காலை அந்த மாதிரி வந்துச்சு. இது வந்து ரொம்ப சந்தோஷங்க. அதாவது வீடு ஒன்றும் நினச்சி வச்சுருக்குறாங்க. இதே வந்து ரேக்லா ரேஸுக்கு பயன்படுத்தும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஃபேமிலி பிளான் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது அதனால் ப்ரீடு பண்ண முடியாது, ரேஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ டபுள் பர்பஸ்க்கு ஒரு சிலர் பயன்படுத்துகிறாங்க. ப்ரீடும் பண்ணிக்கிறாங்க, ரேஸும் ஓட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இதோட இனங்கள் வந்து அழிஞ்சு போகாது. எங்கேயாவது ஒரு பக்கம் ப்ரீடு ஆகிட்டு இருக்கும், காப்பாற்றிடுவாங்க. சொல்லுங்க. என்ன பிரீடுங்க இது? இது வந்து காங்கேயம்ங்க. காங்கேயத்தில் வந்து இந்த நிறம் வந்து மயிலைன்னு சொல்லுவாங்க. இதுலேயே செவலை, காரி, காராம்பசு காரி, இது மாதிரி ஒரு 4 வெரைட்டி இருக்குதுங்க. ஆமாங்க. பல்லு சொல்கிறாங்களா? ஆமாங்க. ஆமாம். இந்த பல்லுங்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு பல்லு விழுந்து முளைக்குது இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு 2.5 வயசு 3 வயசில் ஃபஸ்ட்டு முன்னாடி 2 பல்லு விழுகும் கீழே. அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 2.5 வயசு 3 வயசுன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கலாமுங்க. அடுத்து வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த 2 பல்லு கீழே விழுந்து மறுபடி புதுசாக வேறு பல்லு முளைக்கும். அப்போ அது 4 பல்லுன்னு கணக்கு வைப்போமுங்க. அதுக்கப்புறம் மறுபடி 2 பல்லு 6ஆம் பல்லு, அதுக்கப்புறம் 8 பல்லு முளைச்சி வர பல்லு சேர்ந்த காலை அப்படின்னு சொல்லுவோங்க. இதெல்லாம் வந்து இந்த பல்லு சேர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 3 வயசுலேருந்து அடுத்து ஒரு 2 வயசு 2 வருஷத்தில் இந்த பல் மாற்றங்கள் வந்துடுங்க. ஆமாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா இப்படி ரிப்பீட் ஆகி ஒரு 2 வருஷத்தில் வந்துடுங்க. பல் சேர்ந்த காலைக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 வயசு சொல்லாமுங்க. இப்போ இந்த காலையோட ஆயுள் காலம் எவ்வளோ ஆளுங்கண்ணா? நல்ல முறையாக வச்சுருந்தா ஒரு 15லேருந்து 20 வருஷம் வச்சுருக்கலாங்க. 20 வருஷம் வச்சுருக்கலாங்க. இப்போ இந்த காலைக்கு தேவையானது என்னங்கண்ணா? ஆரோக்கியமான ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி வந்து ஒரு கிட்டத்தட்ட இதுக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்குள்ளே செலவாகுங்க. டெய்லியும் காலையில் கம்பல்சரியாக பருத்தி கொட்டை, கோதுமை தவிடு, நெல்லந்தவிடு, இந்த மாதிரி. சாயந்தரம் வந்து கால்சியம் டானிக்கு, பருத்தி கொட்டை, கோதுமை தவிடு, நெல்லந்தவிடு, இந்த மாதிரி இதுகெல்லாம் கொஞ்சம் சத்தானதெல்லாம் கொடுப்போம். இடையில வந்து சோளத்தட்டு, இந்த மாதிரி கடலைக்கொடி, இந்த மாதிரி அதுக்கு தேவையானதை நம்ம கொடுத்து பராமரிக்கிறோங்க. இப்போ இந்த மாதிரி காலையில் வந்து நீங்கள் இனவிருத்திக்காக மட்டும் வச்சுருக்கீங்களாங்கண்ணா, இல்லை ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி? இல்லைங்க, ஜல்லிக்கட்டுக்கு அதாவது இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜல்லிக்கட்டு சூட் ஆகாதுங்க. இது என்னென்னா, ஜல்லிக்கட்டுக்கு போய் திரும்பி வரும்போது பாய்ச்சல் பழகிருங்க. நான் இதை வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்கேன், வீட்டில் லேடிஸ் பிடிச்சிக்கிறாங்க, என் பொண்ணு பிடிச்சிக்குவா, குழந்தை எல்லாத்துக்கும் ஒத்து வருது. இதை வந்து நான் ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரும்போது என்னென்னா அதுக்கு வெறி அதிகமாகுங்க. வெறி அதிகமாகும் போது புதுசாக யாரும் பிடிக்க முடியாது, 2 பேர் 4 பேர் சேர்ந்து அவுக்கணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வருங்க. அதனால் அந்த பர்பஸ்க்கு நான் உபயோகப்படுத்துறது இல்லைங்க. இதை எப்போ உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, நான் பண்ண மாட்டேங்க. என்னால் முடியல, ப்ரீடிங் பர்பஸ்க்கு 10ல் ஏஜ் பார் ஆகுது அப்படின்னா யாராவது இந்த மாதிரி என்னோட இது என்னங்கன்னா வெற்ற கொடுக்க மாட்டேங்க, கறிக்காக கொடுக்க மாட்டேங்க. யாராவது இந்த ஜல்லிக்கட்டுக்காரங்க இந்த சேலம், எடப்பாடி,
இந்த மாதிரி மதுரக்காரர்கள்லாம் வருவாங்க. ஜல்லிக்கட்டு அவங்க காங்கேயத்து காலம் மேலே ஒரு ஆசை இருக்குதுங்க அவங்களுக்கு. அவங்க வரும்போது என்ன அவங்களுக்கு கொடுத்துருவணுங்க. ஏன்னா நம்மளால வச்சுக்க முடியல, அது உயிரோட அறகட்ட வளர்த்திட்டு போயிடுவாங்க. ஆமாங்க. இப்போ நான் 2 காலை அப்படி தான் கொடுத்துருக்கேனுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து செவல காலையெல்லாம் வந்து எடப்பாடியில் இருக்குது. நாம் கொடுத்த காலை இன்னும் நல்லா வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கால்நடை கண்காட்சியில் அந்த மாதிரி எதுவும் பங்கேற்றிருக்கீங்களாண்ணா? இருக்குங்க, இருக்குது. வாங்கியிருக்கீங்களா? இல்லை, இந்த காலை போனது இல்லைங்க. இது எங்கிட்ட வந்து இப்போ 5 மாதம் தான் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பீரியடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோவுக்கு நடக்குங்க. அழகு போட்டின்னு சொல்லி எப்படி காலை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, அதனுடைய ஹைட் வெயிட் என்ன, அந்த காங்கேயத்துக்கு உண்டான ஒரிஜினாலிட்டி இருக்குதா, இது எல்லாமே பார்த்து தான் அழகு போட்டியில் ப்ரைஸ் போடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னுடைய 2-3 காளைகள் கலந்துருக்குதுங்க. வெள்ளை கோயில், ஈரோடு, கோயம்புத்தூருங்க, இங்கே சமுத்தூர், இந்த மாதிரி எல்லாம் 4-5 இடத்துல கலந்துருக்குதுங்க. கலந்த பக்கமெல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேனுங்க. ஒரு 5-6 ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேனுங்க. ஆமாம். இப்போ இந்த காலையில் வந்து வேறு இது என்ன பர்பஸ்ங்க இருக்குங்கண்ணா? இப்போ நீங்கள் எவ்வளோ சிரமத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நாட்டு அழிஞ்சு போகக்கூடாதுங்கொசரம் நீங்கள் இனவிருத்திக்காக வளர்த்திட்டு இருக்கீங்க. இனவிருத்தி மட்டும்தாங்களாண்ணா இல்லை வேறு ஏதாவது யூஸ் ஆகுங்களா? எனக்கு அவ்வளோதான் யூஸுங்க. எனக்கு ஒரே வெறி என்னென்னா காங்கேயத்தெல்லாம் அழிய விடக்கூடாது. என்னால் முடிஞ்சது, அதாவது எல்லா மாட்டையும் காப்பாற்றுன்னு சொல்ல முடியாது, என்னால் முடிஞ்சது காப்பாற்றுவேன். கண்டிப்பாக அவ்வளோதாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு காளைகளும் மாட்டையும் காப்பாற்றி வைப்பேன். எல்லா மாட்டையும் நம்ம எல்லாம் தடுக்க முடியாதுங்க, நமக்கு அந்த கெப்பாசிட்டி பத்தாது. அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு மாடோ 2 மாடோ 4 மாடோ அப்படின்னு சொல்லி நான் காப்பாற்றி வைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேனுங்க. எனக்கு தெரிஞ்ச மாடுக்கு ஏதாவது விற்பனைக்கு வருது அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் நம்ம நல்ல மாடு வாங்கி வளர்த்துன்னு சொல்லுவோனுங்க. ஆமாங்க. என்னால் முடிஞ்சது வந்து முடிஞ்ச வரைக்கும் காங்கேய மாட்டை வெட்டுக்கு எனக்கு ஒரு மனசுக்குள்ள திருப்தி இருக்காதுங்க. ஆமாங்க. அதாவது உங்களை மாதிரி 4 பேர் இருக்கங்காட்டி தான் இந்த மாதிரி காங்கேய இனங்கள் வந்து அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணங்க. சரி சரி. பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நம்ம அண்ணாட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் வந்து 2 பல் பூச்சிலே வந்துங்க மேட்டிங்க்கு நம்ம ஏரியாவில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. கீழே வந்து மேட்டிங்க்கு நம்பர் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், மேட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பூச்சிக்காலையை வச்சு வளர்த்துறது சிரமங்கிறாங்கண்ணா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் பிடிக்க முடியாது, பூச்சிக்காலை வச்சுருந்தாலே ஒரு பயமாக நினைக்கிறாங்க. அது பக்கத்தில் போகிறனாலே முட்டுற மாதிரி வருது, பாய்ச்சல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா. உண்மையாக தானுங்க, அது உண்மையாக தான் நீங்கள் கேட்குற கரெக்டு தானுங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தி இருக்குங்க, கோபம். இது வந்து ரேக்லா ரேஸ்க்கு போடுற காலை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளான் பண்ணுறதுனால அதனுடைய கோபதாபங்கள் குறைஞ்சி போயிரு. அப்படியே ஏதாவது கோபம் பண்ணாலும் நம்ம ஏதாவது தடி எடுத்து மிரட்டினாலும் அடித்தாலும் பயப்படுங்க. இது வந்து இந்த ப்ரீடிங் பர்பஸ் இருக்கிறனால அடிக்கும்போது என்னாகுன்னா நம்ம கண்ட்ரோலுக்கு வராதுங்க. அது உள்ள கோபம் அதிகமாகும், மனசுக்குள்ள ஒரு பழி வாங்குற எண்ணம் அதுக்குள்ளே இருக்குங்க. ஒரு சில காளைகளுக்கு ஒரு சில காளைகள் இயற்கையாகவே வந்து சாஃப்டாக இருக்குங்க. அப்படி ஏதாவது ஒரு சில காளைகள் குறும்பு பண்ணுது, நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா மெதுவாக தட்டி கொடுத்து கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்து அதுக்கு ஏதாவது பிரியப்பட்ட ஒரு பிஸ்கட்டு, ஒரு மிட்டாய் அந்த மாதிரி கொடுத்து, வாழைப்பழம், வெல்லம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தது என்னென்னா நம்மக்கிட்ட சரண்டர் ஆயிரும். நம்ம சொன்னது கேட்குங்க. தேய்ச்சி கொடுக்கணும், சும்மா இருக்கிற நேரம் தேய்ச்சி கொடுக்கணுங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து தேய்ச்சி கொடுக்கணுங்க. அதை பிடிக்கணும், நான் கொஞ்சம் நடந்து போய் தண்ணி காட்டிட்டு வரணும், சும்மா இருக்கிற நேரம் தேய்ச்சி கொடுக்கணும், கழுவி விடணும். இப்படியெல்லாம் பண்ணால் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் அதுவும் அட்டாச்மெண்ட் ஆகும். கண்டிப்பாக பாசமாக இருக்குங்க. நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வருங்க. இது நம்ம அதிகமாக கவனிக்கல, நம்ம எங்கேயோ சுற்றிட்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்தோடனே நம்ம பாயருக்கு வருது, தலையாட்டுதுன்னா உடனே தடி எடுத்து அடிக்கவோ மிரட்டவோ ஒன்றா அதனோட ஸ்பீடு அதிகமாகுங்க. மனசுக்குள்ளே கோபம் அதிகமாகுன்னா நம்மளை சுத்தமாகவே விடாதுங்க. ஆமாங்க. பக்கத்துலேயே ஏற்றுக்காதுங்க. ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அதாவது கொஞ்சம் நம்ம அதோட நம்ம எப்படி சாஃப்டாக நடந்துக்கிறோமோ அது திருப்பி நமக்கு அது ரியாக்ஷன் காமிக்குங்க. அதான் நம்ம என்ன காமிக்கிறோமோ அதோட ரியாக்ஷன் நம்மளுக்கு திரும்பி வருங்க. ஆமாங்க. ரேக்லா வெரினிட்ஸ் மீ சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.